நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலனதே அறம். விளக்கம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இனி முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி நாளை புதுச்சேரி வருகிறார். புதுச்சேரிக்கான 2500 கோடி ரூபாய் புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இளம் பருவ பெண்களுக்கான புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி ஆளுநர் அறிமுகம் செய்து வைத்தார். மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகண்ணுவிற்கு புதுச்சேரி அரசியல் கட்சிகள் இணைந்து அஞ்சலி செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் மோடியை வரவேற்க பொதுமக்கள் திரண்டு வர சபாநாயகர் செல்வம் அழைப்பு. புதுச்சேரிக்கு திட்ட பணிகளை தொடங்கி வைக்க வருகை தரும் பிரதமர் மோடி ஹெலிபேட் திடலில் பேசுகிறார். இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நடந்து மேடை மற்றும் பொதுமக்கள் அமர பந்தல் முதலியவை போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி போலீசார் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாஜகவினர் புதுவை முழுவதும் பல்வேறு இடங்களில் கொடிகளை பறக்கவிட்டு அவரை வரவேற்க ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, நாளை ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரிக்கு வருகை தந்து ஆயிரக்கணக்கான கோடி வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்க உள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி மாநிலமே திரண்டு வரவேற்க வருகை தர வேண்டும் என பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் மோடி நாளை புதுச்சேரி வருகிறார். புதுச்சேரிக்கான 2500 கோடி ரூபாய்க்கு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடி நாளை புதுச்சேரி வரவுள்ள நிலையில் நிகழ்ச்சி இடம்பெறும் இடம் அனைத்தும் சிறப்பு பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கும் பிரதமர் மோடி சென்று பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். அதன்படி புதுச்சேரிக்கு நாளை பிரதமர் மோடி வருகிறார். இதற்காக அவர் இன்றிரவு 8 மணி அளவில் விமானத்தில் சென்னைக்கு வருகிறார். பின்னர் அங்கிருந்து கார் மூலமாக கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் அவர் இரவில் அங்கு தங்கி ஓய்வு எடுக்கிறார். நாளை 1ஆம் தேதி காலை 11 மணிக்கு புறப்பட்டு சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரிக்கு 11:30 மணிக்கு வருகிறார். அவரை ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள், MLAக்கள், அதிகாரிகள் வரவேற்கின்றனர். அங்கிருந்து கார் மூலமாக விழா நடைபெறும் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு வருகிறார். அங்கு 2700 கோடி ரூபாய்க்கு உள்கட்டமைப்பு, நகரப்புற மேம்பாடு, தொழில் மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம், நலிவடைந்த பிரிவினருக்கான குடியிருப்புகள், காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் டாக்டர் APJ அப்துல் கலாம் அரங்கம், கங்கா விடுதி, ஜிப்மரில் உள்ள பிராந்திய புற்றுநோய் மையத்தின் நவீனமயமாக்கல், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் புதிய இணைப்பு கட்டிடங்கள், விரிவுரை அரங்குகள் மற்றும் விடுதி அரங்குகள் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து 750 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கரசூர் சேதராப்பட்டு தொழில்பேட்டையில் மருந்தக பூங்கா, ஜவுளி பூங்கா, IT பூங்கா, IIT மெட்ராஸின் அதிநவீன ஆராய்ச்சி மையம் ஆகியவைகள் அமைக்க அடிக்கல் நாட்டுகிறார். சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கல் வாங்கும் திட்டத்தின் கீழ் 41 கிராமப்புற சாலைகளின் கட்டுமானம், சுகாதாரத்துறையில் பல்வேறு திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார்.
மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்பு உதவி திட்டங்கள் கீழ் நகர்ப்புற சாலைகள், வடிகால் அமைப்புகள், பொது கட்டிடங்கள், மாணவர் விடுதிகள் மற்றும் விளையாட்டு வசதிகள் கொண்ட முக்கிய துறைகளை உள்ளடக்கிய பல்வேறு திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றுகிறார். பின்னர் மதியம் 12:50 மணிக்கு விமான நிலையம் திரும்பி அங்கிருந்து மதுரை செல்கிறார். பிரதமர் வருகையை ஒட்டி ஹெலிபேட் மைதானத்தில் மேடையும் பார்வையாளர்கள் அமர வசதியும் செய்யப்பட்டு வருகிறது. பிரதமரின் வருகையை ஒட்டி சிறப்பு பாதுகாப்பு படையினர் புதுச்சேரிக்கு வருகை தந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்து வருகின்றனர். அவர்கள் விமான நிலையம், பிரதமர் கார் வரும் பாதை, மேடை, சுற்றுப்புற இடங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு புதுவையில் மோடி பேசும் இடங்கள், சுற்றுப்பகுதிகள் அனைத்தும் 48 மணி நேரத்திற்கு முன்பாக சிறப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். அதேபோல பிரதமர் வருகையை ஒட்டி நேற்று மாலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் சரத் சௌகான், கலெக்டர் குலோத்துங்கன், டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிக்கள் கலைவாணன், ஏகே லால், நித்யா ராதாகிருஷ்ணன், திவ்யா ராகவ் மற்றும் எஸ்பிக்கள் உள்ளிட்டோர் விழா நடைபெறும் இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். நாளை பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபட உள்ளனர். பொதுமக்கள் பயன்படுத்த மாற்றுப்பாதைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்தும் திருப்பிவிடப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்துடன் சேர்ந்து நெல்லித்தோப்பு முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் திமுகவில் சேர்ந்தார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தமிழக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கத்தை நடத்தி வந்தார். புதுவையில் இந்த இயக்கத்தின் மாநில செயலாளராக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் சென்னை அறிவாலயத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், எம்பி ரவீந்திரநாத், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் உட்பட பலர் திமுகவில் இணைந்தனர். அவர்களுடன் புதுவை முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகரும் திமுகவில் இணைந்தார். முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் திமுகவில் சேர்ந்தது எதிர்பாராத திருப்பமாக உள்ளது. 2006ஆம் ஆண்டு திமுக மாநில அமைப்பாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனை நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். நெல்லித்தோப்பு தொகுதியில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றார். இதனால் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக, அதிமுக பரம எதிரிகளாக இருந்தனர். 2016ஆம் ஆண்டு தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஜான்குமாரிடம் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓம் சக்தி சேகர் தோல்வியை தழுவினார். தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியிடம் தோல்வியடைந்தார். 2022இல் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வத்தோடு அதிமுகவில் இருந்து வெளியேறி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கத்தின் புதுவை மாநில செயலராக ஓம் சக்தி சேகர் செயல்பட்டு வந்த நிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். இது குறித்து அவர் கூறும்பொழுது, தொகுதிக்கும் மாநிலத்திற்கும் நன்மை கிடைக்கவே நான் திமுகவில் சேர்ந்தேன். தொடர்ந்து தொகுதி மக்களுக்கு என்னுடைய தொண்டை செய்வேன் என கூறினார். புதுவை அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல வழித்துறை தேசிய நோய் தடுப்பூசி திட்டம் தொடக்கம். இளம் பருவ பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசியை ஆளுநர் அறிமுகம் செய்து வைத்தார். இந்திய அரசால் நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் 14 வயதிற்கு மேற்பட்ட இளம் பருவ பெண்களுக்கு நாடு தழுவிய புரு தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் மோடி ராஜஸ்தானில் அஜ்மீரில் இன்று காலை 11:30 மணிக்கு தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக புதுவையில் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுவை சட்டமன்ற சபாநாயகர் செல்வம் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின் கலந்து கொண்டனர். இந்தியாவில் பெண்களுக்கிடையே உள்ள கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 2வது முன்னணி புற்றுநோயாகும். சுமார் 99.7% கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மனித பாப்பிலோமா வைரஸால் மூலம் ஏற்படுகிறது. தடுப்பூசி மூலம் முழுமையாக தடுக்கக்கூடிய ஒரே புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாகும். 2008 முதல் தனியார் துறையில் இளம் பருவ பெண்களுக்கு தடுப்பூசியை பயன்படுத்த இந்திய அரசு அனுமதித்துள்ளது. இந்த தடுப்பூசி விலை அதிகமாக இருப்பதால் 4000 ரூபாய் ஆகும். தனியார் துறை மூலம் தடுப்பூசி மக்கள் சென்றடைவது 1% மட்டுமே. எனவே இந்திய அரசு இப்பொழுது இந்த தடுப்பூசி திட்டத்தின் மூலம் தகுதியான அனைத்து இளம் பருவ பெண்களுக்கு இலவசமாக அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளது. ஆரம்ப கட்டத்தில் இந்த தடுப்பூசி 14 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் 15 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இந்த தடுப்பூசி முகாம்கள் 3 மாதங்களுக்கு அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு பிறகு இந்த தடுப்பூசி வியாழக்கிழமைகளில் குழந்தைகளுக்கு வழக்கமாக வழங்கப்படும் தினத்தன்று அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் வழங்கப்படும். பெற்றோரிடமிருந்து முழு ஒப்புதல் பெற்ற பின்னரே இந்த தடுப்பூசி இளம் பருவ பெண்களுக்கு வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியின் போது சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செவ்வேல், தேசிய சுகாதார திட்ட இயக்குநர் மருத்துவர் கோவிந்தராஜன், பொது சுகாதாரத்துறை துணை இயக்குநர் மருத்துவர் சமி முனிசா பேகம்,
குடும்ப நல்வழித்துறை துணை இயக்குனர் மருத்துவர் திருமதி ஆனந்தலட்சுமி, தகவல் கல்வி மற்றும் தொடர்பு திட்ட துணை இயக்குனர் மருத்துவர் ரகுநாதன் மற்றும் தேசிய நோய் தடுப்பூசி திட்ட துணை இயக்குனர் மருத்துவர் உமாசங்கர் உடன் இருந்தனர். அயலக பல்கலைக்கழக மாணவர்கள் நமது பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் இயங்கி வரும் ஜாலி ஹோம் பின்புறம் உள்ள பிளே கேலக்சி சென்டர் விளையாட்டு களஞ்சியத்தில் அயலக பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து விளையாடி மகிழ்ந்தனர். நமது பாரம்பரிய விளையாட்டுகளை ஆர்வமாக கேட்டு தெரிந்து கொண்டனர். குழந்தைகள் கைபேசியின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு மன அழுத்தம் இல்லாமல் விளையாடவும் பொது நண்பர்களுடன் அறிமுகம் ஏற்படுமான ஒரு வாய்ப்பாக இது இருப்பதாக கூறி அவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். குழந்தைகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளவும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு மேம்படவும் விளையாட்டுகள் உதவும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என விளையாட்டு களஞ்சியத்தின் நிறுவனர், எழுத்தாளர் கலா விசு, இயக்குனர் புருனோ சேவியர் ஆகியோர் கூறினர். பேசியிலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. மன அழுத்தம் வருது, கண்ணுல பிரச்சனை வருது. இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து குழந்தைகளை மீட்டெடுத்து மறுபடியும் அவர்களை ஒரு விளையாட்டு உலகத்திற்குள் அழைத்து வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாங்க இந்த நிகழ்ச்சியை, இந்த சென்டரை ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்க வந்து பல்லாங்குழி, தாயக்கட்டம், அந்த மாதிரியான பாரம்பரிய நம்முடைய விளையாட்டுகள், கேரம் போர்டு இருக்கு, செஸ் இருக்கு, ஒரு 27 வகையான விளையாட்டு பொருட்களை நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம். குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து விளையாட விடுங்க. அவங்க வந்து தன்னுடைய உடலை செம்மைப்படுத்தி கொள்ளவும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்குமான ஒரு இடமாக பிளே கேலக்சி இருக்கிறது. பாரம்பரியமா நம்ம மறந்த விளையாட்டு கலைகளை, கிட்டிக்குழு விளையாடுவோம், டயர் விளையாடுவோம், தாயக்கட்டை உருட்டுவோம், பல்லாங்குழி விளையாடுவோம். எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு எல்லா குழந்தைகளுமே கம்ப்யூட்டர், மொபைல்னு மூழ்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு விஷயம் இங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உங்க குழந்தைங்க கண்டிப்பா இந்த மாதிரியான பாரம்பரிய விளையாட்டுகளை பிசிக்கல் எக்ஸசைஸோட பண்ணாங்கன்னா அவங்களுடைய அறிவும் ஞானமும் நிறைய வளரக்கூடிய வாய்ப்பு. நெட்டப்பாக்கம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் 70 அரசு தொழில் பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. டிஎன்எஸ் இந்தியா அறக்கட்டளை மற்றும் லெனோவா இந்தியா இணைந்து C2IC திட்டத்தின் வெற்றியை நெட்டப்பாக்கம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் மாணவர்கள் மத்தியில் கொண்டாடியது. இந்நிகழ்ச்சியில் அரசு தொழில் பயிற்சி நிலைய முதல்வர் செல்லையா தலைமை தாங்கினார். லெனோவா இந்தியா உற்பத்தி இயக்குனர் ஸ்ரீகாந்த் தன்சிரூர், லெனோவா ஆசிய பசிபிக் கார்ப்பரேட் குடியுரிமை தலைவர் பிரதி மாகரீட், டிஎன்எஸ் இந்தியா அறக்கட்டளை இணை இயக்குனர் கீர்த்தி சதுர்வேதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் 70 அரசு தொழில் பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசு தொழில் பயிற்சி நிலையம் மற்றும் பாலிடெக்னிக் நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு அவர்கள் திறமையை உருவாக்கவும் மேம்படுத்தவும் லெனோவா இந்தியா மற்றும் டிஎன்எஸ் இந்தியா அறக்கட்டளை நல்ல முறையில் பயிற்சிகள் வழங்கி வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் முன்னணியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 12 வாரங்கள் அல்லது 100 மணி நேரம் பயிற்சியை வழங்கி அவர்களுடைய திறன் மேம்பாட்டை வளர்த்து வேலைவாய்ப்பை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதுவரை 800க்கும் அதிகமான ஆண்கள், பெண்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி பெருமை கொள்கிறது இந்த நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரோவில் மாத்ரி மந்திரில் ஆரோவில் தின விழாவை முன்னிட்டு போன்ஃபயர் கூட்டு தியானத்தில் ஆரோவில் மக்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில் நகரம். ஆரோவில் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் அதிகாலையில் ஆரோவில் மாத்ரி மந்திர் அருகே உள்ள ஆம்பி தியேட்டரில் ஆரோவில் தினத்தை முன்னிட்டு போன்ஃபயர் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் மக்கள் கலந்து கொண்டனர். இந்த போன்ஃபயரில் அருகில் இருந்த மாத்ரி மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்தது. இதனை ஆரோவில் மக்கள் கண்டு ரசித்தனர். மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகண்ணுவிற்கு புதுச்சேரியில் அரசியல் கட்சிகள் இணைந்து அஞ்சலி செலுத்தினர்.
புதுச்சேரியில் மறைந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஆர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுதேசி மில் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வைத்திலிங்கம் கலந்து கொண்டார். அவர் அஞ்சலி செலுத்தியதுடன் நல்லக்கண்ணுவின் அரசியல் பங்களிப்பு மற்றும் சமூக பணிகளை நினைவு கூர்ந்து பேசினார். மேலும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழகம் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று நல்லக்கண்ணுவின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி பல கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி மரியாதை செலுத்திய இந்த நிகழ்வு நல்லக்கண்ணுவின் அரசியல் மரியாதையும் மனிதநேய பண்பையும் எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. புதுச்சேரியில் காங்கிரஸ் SC/ST TND மாநில மாநாடு 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரி பிரதேச இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக SC/ST TND பிரிவு ஏற்பாடு செய்த மாநில அளவிலான மாநில மாநாடு கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் தேசிய தலைவர் ராஜேந்திர பால் கௌதம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். சமூக நீதி, ஒற்றுமை மற்றும் கட்சியின் அடிப்படை நோக்கங்கள் குறித்து அவர் விரிவாக பேசினார். மேலும் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமை தாங்கினர். SC/ST பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன் வரவேற்றார். மாநாட்டில் SC/ST பிரிவு தேசிய தலைவர் ராஜேந்திர பால் கௌதம், ஒருங்கிணைப்பாளர் ஹர்ஷிதா காந்தி சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம், வைத்தியநாதன் MLA, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் MLAக்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவது, அமைப்பை வலுப்படுத்துவது மற்றும் சமூக பிரிவினருடன் தொடர்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பிரதமர் மோடி நாளை புதுச்சேரி வருகிறார். புதுச்சேரிக்கான 2500 கோடி ரூபாய் புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இளம் பருவ பெண்களுக்கான புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி ஆளுநர் அறிமுகம் செய்து வைத்தார். மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவிற்கு புதுச்சேரி அரசியல் கட்சிகள் இணைந்து அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.